ஹலோ நண்பாஸ் அண்ட் நண்பீஸ். இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம ஏசிசிஏ உடைய ஃபுல் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். 2025ல ஏசிசிஏ கோர்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு வந்து 2 வீக்ஸ் முன்னாடி வந்து சிஏ கோர்ஸோட ஃபுல் டீட்டெயில் போட்டிருந்தேன். அதில் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஏசிசிஏ கோர்ஸோடைய ஃபுல் டீட்டெயில் இதை மாதிரி போடுங்கன்னு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த சஜஷன். அண்ட் நம்ம ஒரு ஏசிசிஏ கோர்ஸை ஒரு சிம்பிளாக ஒரு விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும்னா அது வந்து இப்படி தான் இருக்கும். இதே வந்து நம்ம சிஏ கோர்ஸும் பண்ணோம். ஸோ அதே மாதிரி நம்ம ஏசிசிஏ கோர்ஸை சின்னதாக விஷுவலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுடைய ஏசிசிஏ ஜேர்னி வந்து எப்போ ஆரம்பிக்கும்னா ஒரு கிளாஸ் 12 முடிச்சுட்டு நீங்கள் ஏசிசிஏ பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அதை தான் வந்து மினிமம் ரெக்குவயர்மெண்ட். அண்ட் நம்ம சிஏ கோர்ஸில் இருக்க மாதிரி தான் ஏசிசிஏலையும் வந்து மொத்தம் 3 லெவல்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நாலேஜ் லெவல், செகண்ட் வந்து ஸ்கில் லெவல், தேர்ட் வந்து ப்ரொஃபஷனல் லெவல். நாலேஜ் லெவலில் வந்து மொத்தம் 3 பேப்பர் இருக்குது. ஸ்கில் லெவலில் 6 பேப்பர் அண்ட் ப்ரொஃபஷனல் லெவலில் 4 பேப்பர். ஸோ டோட்டல் பண்ணி பார்த்தா 13 பேப்பர்ஸ். இந்த 13 பேப்பர்ஸையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டா யூ கேன் கால் யுவர் செல்ஃப் ஆஸ் அ ஏசிசிஏ அஃபிலியேட். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக கீழே பார்ப்போம். நான் வந்து சும்மா ப்ரீஃபாக சொல்கிறேன். அண்ட் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம இந்தியன் சிஏல எப்படி 2 இயர்ஸ் வந்து நம்ம ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் போவோம், அது மாதிரி இங்கே வந்து 3 இயர்ஸ் கேட்குறாங்க. பட் இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா நம்ம சிஏல வந்து நம்ம செகண்ட் லெவல், அதாவது சிஏ இன்டர்மீடியட் லெவல் முடிச்சாதான் உங்களால் இன்டர்ன்ஷிப்பே ஆரம்பிக்க முடியும். இங்கே வந்து அந்த க்ரைட்டீரியா அந்த கண்டிஷன்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் இந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஏசிசிஏ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பண்ணியிருந்துருக்கலாம், இல்லை ஏசிசிஏ படிக்கும் போதும் பண்ணலாம், இல்லை ஏசிசிஏ முடிச்ச பிறகு கூட பண்ணலாம். சிஏல வந்து இன்னொரு கண்டிஷன் என்ன இருக்கும்னா நம்ம இந்தியன் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுற சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் கீழே தான் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் ஒரு செகண்ட் இயரில் வந்து நம்ம இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங்கும் பண்ணலாம். பட் இதில் வந்து அந்த கண்டிஷன் எதுவுமே இல்லை. நீங்கள் என்ன ஒரு கம்பெனியில் வேணால் ஒர்க் பண்ணலாம் as long as it is relevant to accountancy and finance. அண்ட் ஒரு சர்டைன் செட் ஆஃப் ஸ்கில் செட்ஸ் வந்து எதிர்பார்ப்பாங்க. அது வந்து நீங்கள் டீட்டெயிலாக அந்த ஏசிசி வெப்சைட்டில் போய் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அண்ட் இதுதான் வந்து உங்களுடைய ஏசிசி கோர்ஸோட ஜேர்னி இருக்கும். இந்த 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் முடிச்சுட்டா யூ கேன் பிகம் அ ஏசிசிஏ மெம்பர். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். அண்ட் நிறைய ஃப்ளெக்சிபிள் இருக்கும். அண்ட் சப்போஸ் உங்களால் சிஏ முடிக்க முடியலனா கூட நீங்கள் யூ கேன் கன்வெர்ட் இன்டு அன் ஏசிசிஏ. அதை பற்றி நம்ம எல்லாத்தையும் வந்து இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் ஒரு கீ ஹைலைட்ஸ் அபவுட் ஏசிசிஏ. ஏன்னா ஏசிசிஏவோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா அசோசியேஷன் ஆஃப் சார்ட்டர்ட் சர்டிஃபைட் அக்கௌண்டன்ட்ஸ். இது வந்து 1904 வந்து யூகே, அதாவது லண்டன்ல வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கதான் இப்போ கூட அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு. அண்ட் கிட்டத்தட்ட 120+ இயர்ஸா வந்து இந்த அக்கௌண்டன்சி இந்த ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்சி போர்டு வந்து இருக்கு. அண்ட் இது வந்து ரெகக்னைஸ்ட் இன் 176+ கண்ட்ரிஸ் இன்க்ளூடிங் இந்தியா, யூகே, நான் இருக்கிற அயர்லாண்டு, அப்புறம் யூஏ பக்கத்தில் துபாய் இருக்குல்ல, அது கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து மாதிரி 176+ கண்ட்ரீஸ்ல வந்து இது ரெகக்னைஸ். பட் இதுல வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். என்னன்னா இந்த 176 கண்ட்ரீஸ்ல ஏசிசிஐ ரெகக்னைஸ் மீன் பீப்புள் கேன் எம்ப்ளாய்மெண்ட்ல ஒர்க் பண்ணலாம். அதாவது ஏதாவது கம்பெனில வந்து ஒர்க் பண்ணலாம். இந்த 176 கண்ட்ரீஸ்ல வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியுமானா அது வந்து டிபெண்ட்ஸ். கண்ட்ரிஸ் டு கண்ட்ரிஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்க ஏசிசிஏவா யூகேல இருக்கீங்க, அயர்லாந்துல இருக்கீங்கன்னா வித் ஏசிசிஏ குவாலிஃபிகேஷன் நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். பை ப்ராக்டிஸ் பண்ணலாம் மீன்ஸ் நீங்க வந்து ஒரு கம்பெனில ஆடிட் பண்ணி பேலன்ஸ் ஷீட் இருக்கும்ல, அசெட்ஸ் லைபிலிட்டிஸ் நீங்க வுட் ஹவ் ஸ்டடிட், அதை வந்து நீங்க சைன் பண்ணலாம் ஆடிட் பண்ணிட்டு. பட் நீங்க வந்து ஒரு சில கண்ட்ரீஸ்ல வந்து அது வந்து அலௌடு கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியாவை எடுத்துப்போம். இந்தியாவில் வந்து இந்தியன் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி, நான் என் பேருக்கு முன்னாடி சிஏ போட்டிருக்கேன்ல, அதில் நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதான் இந்தியன் சிஏ தவிர வேற எந்த குவாலிஃபிகேஷனும் இந்தியாவில் வந்து நீங்க ஆடிட் பண்ணி பேலன்ஸ் ஷீட்டை சைன் பண்ண முடியாது. அது மாதிரி மற்ற கண்ட்ரிஸ் போனால் இட் டிஃபர்ஸ். ஸோ அதனால நீங்க ப்ராக்டிஸ் பண்றோம் அப்படின்ற எண்ணத்துல இருந்தீங்கன்னா இட்ஸ் பெட்டர் டு செக் நீங்க எந்தெந்த கண்ட்ரீஸ்ல போறதா இருக்கீங்களோ அங்க வந்து ஏசிசிஏ ப்ராக்டிஸ் பண்ற ரெகக்னைஸ்டா இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மற்றபடி இது வந்து ஒரு குளோபலி 176 கண்ட்ரீஸ்ல வந்து ரெகக்னைஸ், யூ கேன் ஷோர் ஷார்ட்டா வந்து ஒர்க் பண்ணலாம். அண்ட் அதனாலேயே வந்து இதுக்கு வந்து ஒரு நிக் நேம்லாம் இருக்கும், சொல்லுவாங்க. இது வந்து குளோபல் சிஏ, இந்தியன் சிஏ வந்து இந்தியன் சிஏ சொல்லுவாங்க. அது மாதிரி ஏசிசிஏ வந்து குளோபல் சிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோல என்னென்ன டாபிக்லாம் கவர் பண்ண போறோம்னா ஏசிசி ஜாயின் பண்றதுக்கான மினிமம் ரெக்குவயர்மெண்ட் என்ன, அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பத்தி பார்க்க போறோம். அதுல இருக்க 3 லெவல் இங்க பார்த்தோம்ல, இந்த 3 லெவலையும் டீட்டெயிலா பார்க்க போறோம். அப்புறம் வந்து ஏசிசி அந்த அஃபிலியேட், ஏசிசிஏ மெம்பர், எஃப்சிசிஏ மெம்பர் எல்லாத்தோடைய டிஃபரன்ஸஸை பார்க்க போறோம். அண்ட் ஃபீஸ், இதுதான் வந்து மேஜர் எல்லாரோட கன்சர்னா இருக்கும். ஏன்னா இது வந்து லிட்டில் காஸ்ட்லி கோர்ஸ். அதை பத்தி ஃபீஸை பத்தி பார்க்க போறோம். அடுத்தது வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி பத்தி பார்க்க போறோம். இது வந்து லாட் ஆஃப் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கு கம்பேர்ட் டு இந்தியன் சிஏ, அதை பத்தி பார்க்க போறோம். அண்ட் எக்ஸம்ஷன்ஸும் எக்கச்சக்கமா இருக்கு, அதை பத்தி பார்க்க போறோம். அண்ட் ஃபைனலா நிறைய பேருக்கு வந்து இப்போ சூஸ் பண்றது கஷ்டமா இருக்கும், சிஏ சூஸ் பண்ணலாமா இல்லை ஏசிசிஏ சூஸ் பண்ணலாமான்னு. அதை பத்தி வந்து ஃபைனலாக நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸோ வெயிட் டில் த எண்ட். நம்ம வந்து 1 by 1 பார்க்கலாமா? அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து என்னை பத்தி ஒரு குட்டி இன்ட்ரோ. நான் வந்து ஏசிசிஏ கோர்ஸ் வந்து சிஏ கோர்ஸ் முடிச்ச பிறகு ஆரம்பிச்சேன். எப்போ நான் சிஏ முடிச்சேன்? ஜூலை
2021ல வந்து நான் சிஏ முடிக்கிறேன்ல, அதுக்கப்புறம் வந்து ஏசிசிஏ வந்து அக்டோபர் 2021ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணேன். பட் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வந்து அண்ட் நான் சிஏ முடிச்சனால எனக்கு நெறைய எக்ஸாம்ஸ் எனக்கு கிடைச்சுச்சு. கிட்டத்தட்ட அவுட் ஆஃப் 13 பேப்பர்ஸ்ல எனக்கு 9 பேப்பர்ஸ் எக்ஸாம் கிடைச்சுச்சு. ஸோ நான் 4 பேப்பர்ஸ் தான் எழுத வேண்டியிருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் 2 பேப்பர வந்து நான் வந்து மார்ச் 2022ல முடிச்சேன். 3 பேப்பர வந்து ஜூன் 2022ல முடிச்சேன். அண்ட் 4த் பேப்பர் அந்த ஃபைனல் பேப்பர வந்து நான் செப்டம்பர் 2022ல முடிச்சேன். ஸோ இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணா வெறும் நான் 6 மந்த்ஸ்லயே வந்து ஏசிசிஏ கோர்ஸ முடிச்சுட்டேன். தட்ஸ் பிகாஸ் ஆஃப் த ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் த கோர்ஸ். எல்லாத்தையும் வந்து நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஓகே, வாங்க லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் வந்து மினிமம் ரெக்வயர்மெண்ட். அதாவது நம்ம ஏசிசிஏக்கு ஃபர்ஸ்ட் லெவல் இருக்குல்ல, அந்த நாலேஜ் லெவலுக்கு போகணும்னா மினிமம் வந்து நீங்க 12th ஸ்டாண்டர்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணினாலும் ரூட் இருக்கு. அதை பத்தி நான் கொஞ்சம் டீட்டெயிலா கொஞ்சம் லேட்டரா சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கோம். அந்த 12th ஸ்டாண்டர்ட்லயே உங்களுடைய சப்ஜெக்ட்ஸ்ல வந்து எய்தர் கண்டிப்பா இங்கிலீஷ் இருக்கணும். இங்கிலீஷ் வந்து மேண்டேட்டரி மாதிரி. அண்ட் இந்த மேக்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ்ல ஏதாச்சும் ஒன்னாச்சும் இருக்கணும். நீங்க சயின்ஸ் குரூப்ல இருந்தீங்கன்னா மேக்ஸ் இருக்கணும். சப்போஸ் காமர்ஸ் குரூப்ல இருந்தா அக்கௌண்ட்ஸ் இருக்கணும். இது இருந்தா தான் யூ கேன் ரெஜிஸ்டர் யுவர் செல்ஃப் ஃபார் த ஏசிசிஏ. அதுக்கப்புறம் இன்னொரு கிரைட்டீரியா என்னன்னா, நீங்க வந்து 2 சப்ஜெக்ட்லயாச்சும் மினிமம் வந்து 65% வந்து எடுத்திருக்கணும். அண்ட் மீதி சப்ஜெக்ட்ஸ்ல வந்து 50% எடுத்திருக்கணும். அண்ட் நிறைய பேர் வந்து சொல்லி பார்த்திருப்பீங்க, 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சாலே ஏசிசிஏ போதும் லைக் ஜாயின் பண்றதுக்கு அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. பட் நான் வந்து ரீசெண்டா போய் செக் பண்ணி பார்த்தேன். இந்த மினிமம் கிரேட்ல ஸ்பெசிஃபிக்கா போட்டுருந்துச்சு. செகண்டரி ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட் வச்சு நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு வந்து இட் இஸ் நாட் சஃபிஷியன்ட் அப்படின்னு போட்டுருந்துச்சு. ஸோ மினிமம் நீங்க கிளாஸ் 12 முடிச்சிருக்கணும் அண்ட் இந்த கிரைட்டீரியா சால்வ் பண்ணிருக்கணும். சப்போஸ் நீங்க கிளாஸ் 12 எதுவும் பிடிக்கல, பட் நீங்க ஃபைனான்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஸ்டில் யூ வாண்ட் டு டூ ஏசிசிஏ அப்படின்னா ஸ்டில் உங்களுக்கு வந்து ஒரு ரூட் இருக்கு. அது வந்து ஃபவுண்டேஷன் ரூட் அப்படின்னு சொல்றாங்க. அதுல வந்து ஒரு 2-3 டிப்ளமா இருக்கு. அதை முடிச்சீங்கன்னா அது முடிச்ச பிறகு இந்த கிளாஸ் 12க்கு பதிலா அந்த டிப்ளமா முடிச்சுட்டு யூ கேன் ஸ்ட்ரெயிட் அவே ஜம்ப் இன்டு நாலேஜ் லெவல். ஸோ திரும்பி அந்த ஒரு லெவலா போற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டில் யூ ஹேவ் சான்ஸ். ஸோ அதான் வந்து இந்த கோர்ஸ் இஸ் ஃபுல் ஆஃப் ஃபிளெக்சிபிலிட்டி. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பத்தி பார்க்கலாம். ஸோ ஒன்று முடிச்சு நம்ம டிக் பண்ணிட்டே வருவோம். ஸோ குட் ப்ராக்டிஸ். மினிமம் ரெக்வயர்மெண்ட் முடிச்சிட்டோமா? இப்போ வந்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பத்தி பார்க்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷனும் வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணும்போதுலாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷத்துல முடிச்சிட்டேன் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். அந்த அளவுக்கு வந்து சிம்பிளா இருந்துச்சு. ஒண்ணுமே இல்லை, இந்த வெப்சைட்டுக்குள்ள போங்க, accaglobal.com. அதில் வந்து அப்ளை நவ் அப்படின்னு இருக்கும். அதில் போயிட்டு ஒரு ஐடி ப்ரூஃப் இருக்கிற மாதிரி ஒரு டாக்குமெண்ட், நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் இருக்கிற மாதிரி, அதை நான் வந்து பாஸ்போர்ட் கொடுத்துருந்தேன் இதுக்கு பதிலாக. அண்ட் தட் வாஸ் வேலிட். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ பாஸ்போர்ட் கொடுங்க இருந்தா. அண்ட் அதுக்கப்புறம் எஜுகேஷனல் டாக்குமெண்ட்ஸ். இந்த மினிமம் கிரைட்டீரியா சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு நான் வந்து என்னுடைய 12th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். 12th மார்க் ஷீட்டு ப்ளஸ் நான் வந்து அப்ளை பண்ணும்போதே வந்து எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணியிருந்தேன். நான் வந்து இந்தியன் சிஏ முடிச்சவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 9 பேப்பர் எக்ஸம்ஷன் கிடைக்கும். அதுக்கு வந்து நான் என்னுடைய சிஏ இன்டர் அண்ட் சிஏ ஃபைனல் மார்க் ஷீட்ஸை வந்து அப்ளை பண்ணேன். ஸோ அப்ளை பண்ணோன்னே எனக்கு ஒரு 1 or 2 வீக்ஸ்லேயே வந்து எனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிட்டு நம்பர்லாம் அங்கே வந்து வச்சுட்டு 9 பேப்பர் எக்ஸம்ஷன் வந்து அப்ரூவ் ஆயிருச்சு. அண்ட் நீங்கள் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்போ வந்து நீங்கள் 30 பவுண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நான் முன்னாடியே சொன்னேன்ல, இது வந்து யூகே பேஸ்ட், ஒரு யூகேவை ஹெட் குவார்ட்டர்ஸாக கொண்ட ஒரு இன்ஸ்டிடியூஷன். ஸோ இதோடைய ஃபீஸ் எல்லாம் வந்து நீங்கள் பவுண்ட்ஸில் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம ஜிபிபின்னு சொல்லுவோம், கிரேட் பிரிட்டன் பவுண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து பவுண்ட்ஸ்ல பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க ப்ராப்பரா ஒரு நல்ல ஒரு டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு வச்சு ஃபைன் பண்ணுங்க. கிரெடிட் கார்டு வச்சு பே பண்ணாதீங்க, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து ரொம்ப அதிகமா சார்ஜ் பண்ணுவாங்க. அண்ட் ஒரு பவுண்ட் ஈக்குவல் டு கிட்டத்தட்ட ஒரு ஆஸ் ஆஃப் நவ் வந்து 106 வந்து ருபீஸ் இருக்கு. பட் நான் ஃபார் த சேக் ஆஃப் சிம்பிளிசிட்டி வந்து 100 ருபீஸ்னு எடுத்திருக்கேன். ஸோ 30 into 100 வந்து கிட்டத்தட்ட 30 பவுண்ட்ஸ்னா 3000 ருபீஸ் வந்து உங்களுக்கு ஆகும் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு. அண்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிள். மேக்ஸிமம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் உங்ககிட்ட எல்லா டாக்குமெண்ட்டும் ப்ராப்பரா இருந்தா அவ்வளவுதான் ஆகும். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டுமா? இப்போ அந்த 3 லெவலையும் வந்து குயிக்கா நம்ம பார்த்துலாம் கொஞ்சம் டீடைல்டா. ஃபர்ஸ்ட் வந்து அப்ளைட் நாலேஜ் லெவல். 12th முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் போறோம்ல அது. அதுல வந்து மொத்தம் 3 சப்ஜெக்ட் இருக்கு. என்னென்னா பிசினஸ் அண்ட் டெக்னாலஜி, மேனேஜ்மெண்ட் அண்ட் அக்கௌண்டிங், ஃபைனான்ஷியல் அக்கௌண்டிங். இது வந்து ஒரு பெஸ்ட் பார்ட் என்னன்னா, நீங்க வந்து இண்டிவிஜுவலாவே கொடுக்கலாம். அண்ட் இது வந்து ஆன் டிமாண்ட் எக்ஸாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து 12th எக்ஸாமோ 10th எக்ஸாம்லாம் வந்து ப்ராப்பரா ஷெட்யூல் பண்ணி சொல்லுவாங்களே, மார்ச் மாசம் இந்த டேட்ல வந்து இந்த எக்ஸாம், இந்த மாசம் வந்து இந்த டேட் வந்து இந்த எக்ஸாம் அப்படின்னு இருக்கும்ல. பட் இது அப்படி கிடையாது. நீங்க வந்து உங்களோட எக்ஸாமுடைய டேட்டை வந்து நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய பக்கத்துல இருக்க அந்த எக்ஸாமினோட சென்டர்ல வந்து இந்த பர்டிகுலர் டைம் வந்து அவைலபிளா இருந்தா நீங்க போய் புக் பண்ணிட்டு போய் எழுதலாம். அண்ட் இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம். நீங்க ஒவ்வொரு சப்ஜெக்டா தனித்தனியா எழுதலாம்.
லைக் குரூப்பா எழுதணும் அப்படின்னு அவசியம் இல்லை. சிஏல வந்து குரூப்பா எழுதணும்னு வந்து மேண்டேட்டரி இருக்கும். இங்க வந்து அப்படி இல்லை, ஃபுல்லா ஃபிளெக்சிபிள். நீங்க ஒரு பேப்பரா கொடுக்கலாம். அண்ட் இதோடைய எக்ஸாம் ஃபீஸ் வந்து ஐ குடன்ட் ஃபைண்ட் இட் கரெக்டான ஒரு எக்ஸாம் ஃபீஸ் கண்டுபிடிக்க முடியல. பிகாஸ் இது வந்து சென்டர் டு சென்டர் வந்து சேஞ்ச் ஆகுமா. பட் ஆன் அன் ஆவரேஜ் வந்து இது வந்து 100 பவுண்ட்ஸ்ல இருந்து 125 பவுண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்தியன் ருபீஸ்ல பார்த்தா ஒரு 10,000ல இருந்து 12,500 வந்து இருக்கும் ஒரு எக்ஸாம் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு. ஓகே. அண்ட் டோட்டலா இந்த இது முடிக்க வந்து உங்களுக்கு 300 பவுண்ட்ஸ் கிட்ட ஆகும். 30,000 ருபீஸ். அண்ட் நான் முன்னாடியே சொன்னேன்ல, இப்போ நான் வந்து இந்த சப்ஜெக்ட்டுக்குலாம் வந்து எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணேன். பிகாஸ் நான் வந்து ஆல்ரெடி இந்தியன் சிஏ. ஸோ நீங்க இந்தியன் சிஏ மட்டும் இல்ல, ஒரு பேச்சுலர்ஸ், மாஸ்டர்ஸ் அதெல்லாம் முடிச்சிருந்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து எக்ஸம்ஷன் கிடைக்கும். பட் எக்ஸம்ஷன் கிடைச்சா சும்மா கிடையாது, அதுக்கும் நீங்க ஃபீஸ் பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நீங்க எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணோன்னே உங்களுடைய அக்கௌண்ட்ல வந்து ஒரு இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணுவாங்க. அதான் எக்ஸம்ஷன் ஃபீஸ். ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் வந்து ஐ பேட் லைக் 84 பவுண்ட்ஸ். நான் பே பண்ணும்போது கொஞ்சம் கம்மியா பே பண்ணியிருப்பேன். இப்போ வந்து ஒரு சப்ஜெக்ட் நீங்க அப்ளைட் நாலேஜ் லெவல்ல வந்து கிளைம் பண்ணணும்னா ஒரு சப்ஜெக்ட் வந்து 84 பவுண்ட்ஸ் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட 3 சப்ஜெக்ட்டையும் நீங்க எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணா 252 பவுண்ட்ஸ் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். இந்தியன் ருபில அரௌண்ட் ஒரு 25,000 வரும். ஓகே. அண்ட் இதுல ஒரு கேட்ச் என்னன்னா, நீங்க வந்து ஒரு அப்ரூவ்ட் ஒரு கோச்சிங் கிளாஸ் மூலமா போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த எக்ஸம்ஷன் ஃபீ வெய்வர் கிடைக்கும். நீங்க கோச்சிங் கிளாஸ் மூலமா போனா அந்த எக்ஸம்ஷன் ஃபீயை ரெடியூஸ் பண்ணுவாங்க. பட் அவங்க வந்து கோச்சிங் கிளாஸுக்கு கொஞ்சம் அதிகமாக ஃபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதனால நான் ஐ டிட் மை செல்ஃப் ஸ்டடி. பட் இதை பத்தி எனக்கு பெருசா ஐடியா இல்லை. பட் உங்களுக்கு ஏதாச்சும் கோச்சிங் கிளாஸ் தெரிஞ்சா அவங்க கிட்ட கேட்டு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து அந்த அளவுக்கு சிம்பிள் தான். வெறும் 3 சப்ஜெக்ட் அண்ட் ஆன் டிமாண்ட் எக்ஸாம். எந்த ஷெட்யூலும் இல்லை. இங்க பக்கத்துல இருக்க எக்ஸாம் சென்டர்ல என்னென்ன டேட்ல அவைலபிள் இருக்கோ போய் புக் பண்ணிட்டு எழுத வேண்டியதான். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து அப்ளைட் ஸ்கில் லெவல். அண்ட் இது வந்து கொஞ்சம் ட்ரிக்கின்னு சொல்லலாம். ஏன்னா இதோட பாஸ் பர்சன்டேஜ் வந்து அரௌண்ட் 40 to 50% இருக்கும். கம்பேர்ட் டு இந்தியன்ஸ் வந்து சி இன்டர்மீடியட் லெவலோட பாசிங் பர்சன்டேஜ் வந்து 10ல இருந்து 20% தான் இருக்கும். இது வந்து வே ஐ லைக் பெட்டர் அப்படின்னு சொல்லுவேன். பட் ஸ்டில் இது வந்து நான் அயர்லாண்டில் இருக்கும்போது என்னுடைய ஜூனியர்ஸ், என்னோட ட்ரெயினி அக்கௌண்டன்ஸ், என்னுடைய சபார்டினேட்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்களாம் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க சொல்லும்போது இது கொஞ்சம் ட்ரிக்கி அப்படி சொல்லுவாங்க. ஸோ இதுல மொத்தம் 6 சப்ஜெக்ட் இருக்கு. கார்பரேட் அண்ட் பிசினஸ் லா, பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட், டாக்ஸேஷன், ஃபைனான்சியல் ரிப்போர்ட்டிங், ஆடிட் அண்ட் மேனேஜ், அஷூரன்ஸ் அண்ட் ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட். இதுல இன்னொரு என்ன குட் விஷயம்னா, இந்த பிசினஸ் லா, இந்த டாக்ஸேஷன், ஃபைனான்சியல் ரிப்போர்ட்டிங்லாம் டிஃப்ரெண்ட் வெர்ஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டாக்ஸேஷன்லயே நீங்க யூகே டாக்ஸேஷன் படிக்கலாம், இல்லைன்னா அயர்லாந்து டாக்ஸேஷன் படிக்கலாம், இல்லை மால்டான்னு அது ஒரு கண்ட்ரி இருக்கு, பாகிஸ்தான் இது பண்ணலாம். பட் அன்பார்ச்சுனேட்லி இந்தியன் டாக்ஸ் இல்லை. இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற எங்க நீங்க ப்ராக்டிஸ் பண்ண போறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் வெர்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஃபிளெக்சிபிளா இருக்கும். அண்ட் அகைன் இது வந்து நம்ம இண்டிவிஜுவலாவே கொடுக்கலாம். எல்லாத்தையும் ஒன்னே டைம் கொடுக்கணும் அவசியம் இல்லை. இயர்லி வந்து 4 டைம்ஸ் நடக்கும் இந்த எக்ஸாம்ஸ்லாம். மார்ச், ஜூன், செப்டம்பர், டிசம்பர். அதாவது ஒவ்வொரு 3rd மந்த்லயும் வந்து ஒரு எக்ஸாம்ஸ் இருக்கும். இயர்லி 4 எக்ஸாம் நடக்கும். ஸோ நீங்க ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு அட்டம்ப்ட்லயும் வந்து ஒரு எக்ஸாம் கொடுக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட நீங்க ஒரு எக்ஸாமா கொடுத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே முடிச்சீங்கன்னா 1.5 இயர்ஸ்லயே வந்து முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு ஈஸி. அண்ட் இதுவும் வந்து அகைன் கம்ப்யூட்டர் பேஸ். நம்ம சிஏல எக்ஸாம்ல வந்து பென் அண்ட் பேப்பர் வச்சு நம்ம வந்து எழுதுவோம். பட் இதுல வந்து கம்ப்யூட்டர் பேஸ். நீங்க கம்ப்யூட்டர்ல போய் டைப் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் இது வந்து மிக்ஸ் ஆஃப் எம்சிக்யூ அண்ட் டிஸ்கிரிப்ஷனும் இருக்கும். நீங்க எழுதுற மாதிரியும் இருக்கும், அதான் டைப் பண்ற மாதிரியும் இருக்கும், பிளஸ் எம்சிக்யூ சூஸ் பண்ற மாதிரியும் இருக்கும். அண்ட் இதோடைய பாசிங் ரேட் வந்து 50%. ஒரு சப்ஜெக்ட்ல வந்து 50% எடுத்தா பாஸ். ஸோ ஒரு சப்ஜெக்டா போறீங்களா, இந்த அக்ரிகேட் ரூல் அந்த மாதிரி எந்த இதுவுமே இல்லை. ஒரு சப்ஜெக்ட்ல 100ல 50 மார்க் எடுத்தா பாஸ், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இந்த எத்தனை வருஷம் வேலிட் அதெல்லாம் கிடையாது. நீங்க எப்போ வேணா முடிக்கலாம். ஓகே. அண்ட் இதோடைய எக்ஸாம் ஃபீஸ் எப்படி இருக்குன்னா, ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து ஆஸ் ஆஃப்னா வந்து 143 யூரோ இது பவுண்ட்ஸ் வந்து சார்ஜ் பண்றாங்க. 140 கிட்டத்தட்ட ஒரு 14,000 15,000 வருமா. அண்ட் டோட்டலா 6 பேப்பர் இருக்கு. 6 into 143 858 பவுண்ட்ஸ் வந்து சார்ஜ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்தியன் ருபீஸ்ல பார்த்தா ஒரு 86,000 வந்து ஆகும். நான் சொல்லியிருந்தேன்ல, சிஏ முடிச்சிருந்தா இல்லை பேச்சுலர்ஸ் முடிச்சிருந்தா உங்களுக்கு வந்து எக்ஸம்ஷன் வந்து கிளைம் பண்ணலாம். ஸோ நீங்க எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணா யூ ஹேவ் டு பே அகைன் ஃபீஸ். ஸோ சும்மா விட்டுற மாட்டாங்க. எக்ஸாம் எழுதானே எப்படி எக்ஸாம் ஃபீ பே பண்றீங்களோ அந்த மாதிரி நீங்க எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணா எக்ஸம்ஷன் ஃபீயும் வந்து கிளைம் பண்ணணும். பிகாஸ் த மொமெண்ட் நீங்க எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணா உங்க அக்கௌண்ட்ல வந்து இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணிடுவாங்க. அண்ட் ஒவ்வொரு எக்ஸம்ஷன் ஃபீயும் வந்து கிட்டத்தட்ட 111 இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 11,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து இதோட கம்மியா பே பண்ணிருப்பேன். பிகாஸ் ஐ கிளைம்ட் எக்ஸம்ஷன் லைக் கப்பல் ஆஃப் இயர்ஸ் பேக். அண்ட் டோட்டலா இப்போ எக்ஸம்ஷன் மட்டும் கிளைம் பண்றீங்கன்னா 67,000 வந்து இந்தியன் ருபீஸ்ல பே பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் இதுல இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, இந்தியன் சிஏல வந்து நீங்க ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டா நீங்க வந்து அந்த எக்ஸாம் ஃபீ மட்டும் பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வந்து திருப்பி பே பண்ண வேணாம். அண்ட் இந்த எக்ஸாம் ஃபீ வந்து ஒரு 1000 2000 அந்த மாதிரி ருபீஸ்ல தான் இருக்கும். பட் இங்க என்னன்னா, நீங்க ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் பண்ணினா அந்த எக்ஸாம் ஃபீஸை வந்து திருப்பி பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அங்க வந்து 2,000 1000ன்றது ஒரு கம்மி அமௌண்ட். பட் இங்க வரும்போது ஒரு 14,000 ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆயிட்டா திருப்பி 14,000 கட்டணும். ஸோ நீங்க ஒரு எக்ஸாம்ல அன்லெஸ் யூ ஆர் வெரி மச் கான்ஃபிடென்ட் நீங்க வந்து அந்த எக்ஸாமை
ஸ்கிப் பண்ணிடுங்க. நீங்க ப்ராப்பரா படிச்சுட்டு போய் எழுதுங்க. அதுதான் வந்து பெஸ்ட் வே டு சே. எக்ஸாம் ஃபீஸ் வந்து நீட்ஸ் டு பி ரிபெய்ட் இஃப் யூ ஃபெயில் இன் அன் எக்ஸாம். ஓகே. ஸோ பி கேர்ஃபுல். அண்ட் தென் அகைன் இந்த எக்ஸம்ஷன் வந்து நீங்க ஒரு அப்ரூவ்ட் லேர்னிங் ப்ரொவைடர், அதாவது ஒரு கோச்சிங் கிளாஸ் மூலமா போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் காசு கம்மியாகும். ஸோ வெய்வர் வந்து இருக்கு. அண்ட் அதை வந்து காம்பன்சேட் பண்ணி அவங்க கோச்சிங் ஃபீயை வந்து கிளைம் பண்ணிடுவாங்க. பட் பெட்டர் செக் வித் சம் ஏசிசிஏ லேர்னிங் ப்ரொவைடர் கிட்ட இருந்து செக் பண்றது நல்லது. அண்ட் இது ரெண்டையும் முடிச்சிட்டிங்கன்னா, ஸோ இந்த 2 லெவலையும் முடிச்சிட்டோமா, நாலேஜ் லெவலையும் முடிச்சிட்டோம். நாலேஜ் லெவல் முடிச்சிட்டோமா, ஸ்கில் லெவல் முடிச்சிட்டோமா, இதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு லெவல் இருக்கு, அது ப்ரொஃபஷனல் லெவல். நீங்க இது வரைக்கும் முடிச்சாலே வந்து நீங்க வந்து பார்ட் குவாலிஃபைடு அக்கௌண்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எழுதுறேன். பிகாஸ் பார்ட் குவாலிஃபைடு வந்து வெரி ஃபேமஸ் இன் அயர்லாந்து. கிட்டத்தட்ட உங்களுடைய சேலரி ஹைக் வந்து நல்லாவே இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து ரெஸ்பெக்டும் கொஞ்சம் நல்லா இருக்கும். பார்ட் குவாலிஃபைடு அக்கௌண்டன்ட். ஓகே. அண்ட் என்னடா இங்க ஹெலிகாப்டர்லாம் இருக்குன்னு பாக்குறீங்களா, அதுதான் வந்து எக்ஸம்ஷன். நீங்க வந்து இந்தியன் சிஏல வந்து ஒரு லெவல் வந்து ஸ்கிப் பண்ணலாம். அதாவது சிஏ ஃபவுண்டேஷன் ஸ்கிப் பண்ணலாம். பட் ஏசிசிஏல வந்து நீங்க அப் டு 2 லெவல் வந்து ஸ்கிப் பண்ணலாம். அதெல்லாம் வந்து டீட்டெயிலா நான் எக்ஸம்ஷன் அந்த இதுல சொல்றேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ரொஃபஷனல் லெவல பார்த்துட்டு வந்துடலாம். ப்ரொஃபஷனல் லெவல்ல வந்து மொத்தம் 4 பேப்பர் இருக்கு. அதுல 2 வந்து மேண்டேட்டரி. இந்த 2 வந்து மேண்டேட்டரி. ஓகே. ஸோ எஸ்பிஎல், அதாவது ஸ்ட்ராட்டஜிக் பிசினஸ் லீடர், எஸ்பிஆர் ஸ்ட்ராட்டஜிக் பிசினஸ் ரிப்போர்ட்டிங், இதுல வந்து ஐஎஃப்ஆர்எஸ் இருக்கும். இது 2 வந்து மேண்டேட்டரி. ஓகே. அண்ட் தென் இதுல வந்து 4 ஆப்ஷனல் சப்ஜெக்ட் இருக்கு. அதுல வந்து நீங்க 2 சூஸ் பண்ணணும். அட்வான்ஸ் ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட், அட்வான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட், இது வந்து காஸ்டிங்கா இருக்கும். அண்ட் அட்வான்ஸ் டாக்ஸேஷன், அகைன் இதுல வந்து டிஃப்ரெண்ட் வெர்ஷன் இருக்கும். ஐஆர்எல், யூகே, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இருக்கும். அட்வான்ஸ் ஆடிட் அண்ட் அஷூரன்ஸ். ஸோ இதுல வந்து நான் வந்து இந்த மேண்டேட்டரி சூஸ் பண்ணேன்னா, அதுக்கப்புறம் ஏஎஃப்னு ஒரு சப்ஜெக்ட் சூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் அட்வான்ஸ் டாக்ஸேஷன்ல யூகே வெர்ஷன் வந்து நான் சூஸ் பண்ணியிருந்தேன் என்னுடைய எக்ஸாமுக்கு. அண்ட் இதுவும் வந்து அகைன் இயர்லி வந்து 4 டைம்ஸ் நடக்கும். மார்ச், ஜூன், செப்டம்பர், டிசம்பர். அண்ட் இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட். எனக்கு வந்து செம்ம டிஃப்ரெண்டா இருந்துச்சு. பிகாஸ் நான் சிஏ எக்ஸாம் வந்து பென் அண்ட் பேப்பர்ல எழுதினேன். ஒரு கால்குலேஷன் யூஸ் பண்ணனா கூட லேப்டாப்ல டக் டக் டக்னு போட்டு அடிக்கணும். பட் ஏசிசி வந்து கொஞ்சம் ஈஸியாவே இருந்துச்சு. எஸ்பெஷலி இந்த எஃப்எம், இந்த பிசினஸ் ரிப்போர்ட்டிங், ஐஎஃப்ஆர்எஸ்ல கால்குலேஷன்ஸ் எல்லாம் போகும்போது எனக்கு எக்ஸல் ஷீட்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அலோவ் பண்ணிட்டாங்க. ஸோ நான் வந்து கால்குலேட்டர் யூஸ் பண்ணது சும்மா எக்ஸல்ல வந்து கால்குலேஷன் போட்டு அந்த ஃபார்முலாலாம் இருக்குல்ல, ஈக்குவல் டு சம் அப்படின்ட்டு ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டு போட்டுட்டேன். இட் வாஸ் வெரி ஈஸி, கன்வீனியன்ட்டா இருந்துச்சு. அண்ட் இது வந்து டெஸ்கிரிப்ஷன் ஒன்லி தான். இதுல வந்து எம்சிக்யூஸ் இருக்காது. ஓகே. எம்சிக்யூஸ் நைஹே. ஒன்லி டெஸ்கிரிப்ஷன் நீங்க எல்லாமே வந்து டைப் பண்ற மாதிரி இருக்கும். அகைன் இதுல வந்து பாஸ் ரேட் வந்து 50%. இதுல வந்து ஓவராலா எவ்வளவு இருக்கும் பாஸ் பர்சன்டேஜ்னா, ஒரு 35ல இருந்து 50% வந்து பாஸ் ரேட் இருக்கும். ஃபார் பெட்டர் தென் சிஏன்னு சொல்லுவேன். பிகாஸ் சிஏல வந்து கிட்டத்தட்ட 10ல இருந்து அகைன் 15% தான் வந்து பாஸ் பர்சன்டேஜ் இருக்கும் போத் குரூப் பாஸ் பண்றவங்க. அண்ட் இது வந்து கொஞ்சம் அகைன் எக்ஸ்பென்சிவான சப்ஜெக்ட்ஸ். லைக் ப்ரொஃபஷனல் போயிட்டோம்னா ஒவ்வொரு சப்ஜெக்டுடைய காசு வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஆயிரும். அண்ட் இதுல வந்து எஸ்பிஎல் சொன்னல, ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். 252 பவுண்ட்ஸ், அதாவது 252 பவுண்ட்ஸ்னா 25,000 ருபீஸ் கிட்ட வரும். அண்ட் மற்ற சப்ஜெக்ட்லாம் வந்து கிட்டத்தட்ட 180 பவுண்ட்ஸ். ஸோ அது வந்து இந்தியன் ருபீலாம் ஒரு 18,000. ஸோ மொத்தமாக பார்த்தா 792 பவுண்ட்ஸ், இந்தியன் ருபீல 80,000 கிட்ட வந்து அரௌண்ட் வரும். நீங்கள் ஃபைனல் ப்ரொஃபஷனல் லெவல் பேப்பர் மட்டும் கொடுக்க. அண்ட் இதில் வந்து எக்ஸம்ஷன் அவைலபிள் கிடையாது. ஏன் எக்ஸம்ஷன் அவைலபிள்னா, இந்த ஹெலிகாப்டர் வந்து ஒன்லி அப்டில் ஸ்கில் லெவல் தானே இருக்கு. தரணும் ப்ரொஃபஷனல் லெவலுக்கு முன்னாடி வரைக்கும் ஹெலிகாப்டர் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஹெலிகாப்டர்லாம் உங்களுக்கு தூக்கி போய் விடாது. அதுக்கப்புறம் நீங்க படிச்சு தான் பாஸ் ஆகணும். நீங்க அந்த 4 பேப்பர் படிச்சு பாஸ் பண்ணணும். அதுல வந்து எக்ஸம்ஷனே கிடையாது. ஓகே. ஸோ இது முடிச்சாச்சு. 3 லெவலையும் முடிச்சாச்சு. இந்த 3 லெவலையும் முடிச்சா நீங்க ஏசிசிஏ அஃபிலியேட் தான் ஆவீங்க. இதுக்கப்புறம் ஏசிசிஏ மெம்பர், எஃப்சிசிஏன்னு டிஃப்ரெண்ட் இருக்கு. அதை பத்தி நம்ம இப்போ பார்ப்போம். இந்த 3 லெவல் முடிச்சாச்சா, நெக்ஸ்ட் வந்து நம்ம ஏசிசி அஃபிலியேட் வர்சஸ் மெம்பர் வர்சஸ் எஃப்சிசிஏ மெம்பர் பார்ப்போம். ஸோ இந்த 13 பேப்பரையும் முடிச்சிட்டா யூ கேன் கால் யுவர் செல்ஃப் ஆஸ் அன் ஏசிசிஏ அஃபிலியேட். ஓகே. அஃபிலியேட்னு கால் பண்ணிக்கலாம். பட் இந்த 13 பேப்பர் முடிச்சுட்டு, இந்த 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் முடிச்சுட்டு ஒரு எத்திக்கல் அண்ட் மாடியூல் இருக்கும். இது வந்து சிம்பிள், ஒரு ஆன்லைன் கிளாஸ்ல ஒரு சிம்பிளா டெஸ்ட் இருக்கும். ஃபெயிலாம் ஆக மாட்டீங்க. எத்தனை வாட்டி வேணா ரீடெஸ்ட் எழுதிக்கலாம். மேக்ஸிமம் ஒரு 1 or 2 டேஸ்ல முடிச்சிடலாம். இது 3த்தையும் முடிச்சிட்டா யூ கேன் கால் யுவர் செல்ஃப் ஆஸ் அன் ஏசிசிஏ மெம்பர். இது வந்து கிட்டத்தட்ட ஈக்குவல் டு அன் இந்தியன் சிஏ இன் அதர் கண்ட்ரிஸ். ஸோ நீங்க வந்து இது முடிச்சுட்டா நீங்க கேன் சைன் அப் பேலன்ஸ் ஷீட் இஃப் நீங்க ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி இருந்தா. அண்ட் நீங்க ஏசிசிஏ மெம்பராகவே கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா யூ கேன் அப்ளை ஃபார் எஃப்சிசிஏ மெம்பர். அப்புறம் வந்து யூ கேன் கால் யுவர் செல்ஃப் அண்ட் எஃப்சிசிஏ. ஓகே. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் தான். ஸோ இதையும் வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து அந்த இம்பார்ட்டன்ட் டாபிக், அதாவது ஃபீஸ் வரும். மோஸ்டா 1 by லெவல் போகும்போதே சொல்லிட்டேன். பட் எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ ஃபீஸ் ஆகுதுன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றோமா? ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு எவ்வளோ?
ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து 30 பவுண்ட். ஸோ கிட்டத்தட்ட 3000 வருதா? நெக்ஸ்ட் வந்து நம்ம நாலேஜ் லெவல்ல ஒரு பேப்பருக்கும் 100 கிட்ட பவுண்ட்ஸ் வருது ஆவரேஜா. ஸோ 300 பவுண்ட்ஸ்னா 30,000. ஓகே. அண்ட் ஸ்கில் லெவல்ல ஒரு பேப்பருக்கும் 143 ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட 858. இது வந்து அஷ்யூம் அவங்க வந்து எந்த எக்ஸம்ஷனும் கிளைம் பண்ணல. எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணா கொஞ்சம் கம்மியா வரும். ஓகே. அண்ட் ப்ரொஃபஷனல் லெவல் பேப்பர்ல ஒரு பேப்பர் வந்து 252, மற்ற 2 வந்து 188 வருதா? ஸோ கிட்டத்தட்ட 792. அண்ட் அந்த எத்திக்கல் அண்ட் ப்ரொஃபஷனல் மாடியூல் முடிக்கணும்னு சொன்னல, அது வந்து 79 பவுண்ட்ஸ் இருக்கும். அண்ட் தென் நீங்க ஒவ்வொரு வருஷமும் வந்து ஸ்டூடெண்டா இருக்கும்போது ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ற மாதிரி இருக்கும். அது வந்து 137. நீங்க மெம்பர் ஆயிட்ட பிறகும் வந்து மெம்பர்ஷிப் ஃபீ கட்டணும். அது வந்து கிட்டத்தட்ட 300 பவுண்ட்ஸ் வரும். பட் எனக்கு வந்து நான் ஒர்க் பண்ற இடத்துல அவங்களே கட்டிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த இதுல லிட்டில் லக்கின்னு சொல்லலாம். அண்ட் நீங்க இது வந்து அஷ்யூம் நீங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே கிளியர் பண்ண மாதிரி. நான் வந்து இந்த அட்டெம்ப்ட் எடுக்கல. அதனால எனக்கு வந்து அது நில்லு. இது நில்லா. அதுக்கப்புறம் புக்ஸும் வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து வாங்கிட்டேன். என் சீனியர்ஸ் கிட்ட. ஸோ அதுவும் வந்து நில்லு. இதுக்கப்புறம் நீங்க வந்து இதெல்லாம் அடிஷனல் எக்ஸ்பென்சஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவ் யூ கோனா ஸ்டடி ஏசிசிஏ. அண்ட் கோச்சிங் ஃபீ வந்து ஐ டிட் செல்ஃப் ஸ்டடி. ஸோ இதுலயே வந்து நான் இந்த காசும் செலவு பண்ணல. இது வந்து நீங்க கோச்சிங் கிளாஸ் போனா அது வந்து அகைன் கொஞ்சம் காசு அதிகமாகும். அண்ட் ஏசிசிஏ கோச்சிங் கிளாஸஸ்லாம் வந்து கம்பேர்ட் டு இந்தியன் சிஏ இது வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாவே இருக்கும். ஸோ நான் வந்து ஏசிசிஏ வந்து எல்லா லெவலையும் முடிச்சிருந்தா கிட்டத்தட்ட எனக்கு 2200 பவுண்ட்ஸ் கிட்ட ஆயிருக்கும். இந்தியன் ருபீஸ்ல வந்து ஒரு 2,20,000 கிட்ட ஆயிருக்கும். ஓகே ஃபீஸ். இதை தவிர கோச்சிங் ஃபீஸு, புக்ஸு, அந்த ஏதாச்சும் ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா திருப்பி பே பண்றதெல்லாம் போனா இது அதிகமாக தான் ஆகும். அண்ட் நீங்க ஒரு 2 இயர்ஸ்க்கு மேல போனீங்கன்னா இதுவும் வந்து டபுள் ஆகும். 3 இயர்ஸ் அப்புறம் ட்ரிபிள் ஆகும். ஓகே. ஏன்னா ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷனா நீங்க இயர்லி பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ரஃப் ஐடியா. உங்களுக்கு ஒரு ஏசிசிஏ படிக்கணும்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ காசு ஆகும். அண்ட் இதுல இன்னொன்னு என்னன்னா, நீங்க எம்ப்ளாய்மெண்ட் போயிட்டே படிக்கிறீங்கன்னா அந்த காசை வந்து உங்களுக்கு சைமல்டேனியஸ்லி நீங்க ஏர்ன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஓகே. ஸோ நம்ம ஏசிசிஏ ஃபீஸையும் வந்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஃபிளெக்சிபிலிட்டி. அண்ட் ஏசிசிஏனாலே அந்த எக்ஸாமுடைய ஃபிளெக்சிபிலிட்டி தான். பிகாஸ் இந்தியன் சிஏல வந்து பெருசா அந்த ஃபிளெக்சிபிலிட்டியே இல்ல. என்னென்ன ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இதோடைய டியூரேஷன் வந்து சேஞ்சஸ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ் டு ஸ்டூடெண்ட். பிகாஸ் நான் வந்து வெறும் 6 மந்த்ஸ்லேயே முடிச்சிட்டேன். பட் சில பேர் வந்து 3 இயர்ஸ்ல முடிப்பாங்க. சில பேர் 5 இயர்ஸ்ல முடிப்பாங்க. தட்ஸ் பிகாஸ் நம்ம வந்து ஒவ்வொரு பேப்பரையும் வந்து ஒரு அட்டெம்ப்ட்ல கொடுக்கலாம். நீங்க 4 பேப்பரையும் கூட ஒரு அட்டெம்ப்ட்ல கொடுக்கலாம். ஒரு பேப்பரையும் ஒரு அட்டெம்ப்ட்ல கொடுக்கலாம். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எப்படி சூஸ் பண்ணாங்களோ ஏற்ற மாதிரி டியூரேஷனும் மாறும். பட் ஆன் அன் ஆவரேஜ் ஒரு 2 to 3 இயர்ஸ்ல வந்து முடிக்கலாம். அண்ட் இன்னொரு ஃபிளெக்சிபிலிட்டினா நாலேஜ் லெவல். நான் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன். திரும்பி வந்து காம்ப்ரிஹெண்ட் பண்றேன். நாலேஜ் லெவல்ல வந்து ஆன் டிமாண்ட் எக்ஸாம். அதாவது உங்களுடைய எக்ஸாமுடைய டைம் டேபிள் வந்து ஏசிசிஏ ஃபிக்ஸ் பண்ணாது. நீங்களே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பேஸ்ட் ஆன் த அவைலபிலிட்டி ஆஃப் நியர்பை சென்டர்ஸ். அந்த எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்கில் அண்ட் ப்ரொஃபஷனல் லெவல் பேப்பர்ல வந்து எக்ஸாம் டேட் வந்து ஃபிக்ஸ் ஆயிருக்கும். இந்த மார்ச், ஜூன், செப்டம்பர், டிசம்பர். பட் உங்களுக்கு என்ன இதுனா நீங்க ஒரு பேப்பர் அட் அ டைம் வந்து அட்டெம்ப்ட் பண்ணிக்கலாம். அண்ட் வருஷத்துல 4 வாட்டி எக்ஸாம் நடக்குதுங்க. ஸோ ஒரு வாட்டி சப்போஸ் நான் ஃபெயில் ஆயிட்டா கூட இன்னொரு அட்டெம்ப்ட் வந்து அடுத்த ஒரு 3 மந்த்ஸ்லயே வந்துடும். ஸோ நீங்க அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஃபிளெக்சிபிளாக இருக்கு. பிகாஸ் இந்தியன் சிஏல நீங்க ஃபவுண்டேஷன் இன்டர்வோ வந்து இயர்லி 3 டைம்ஸ் தான் நடக்கும். அண்ட் சிஏ ஃபைனல் போயிட்டீங்கன்னா இயர்லி 2 இயர்ஸ் தான் 2 டைம்ஸ் தான் நடக்கும். நான் ரொம்பவும் ஏசிசிக்கு சப்போர்ட் பண்ணல. பட் சிஏல கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்கு. அந்த இதுவெல்லாம் வந்து இங்க கொஞ்சம் ஃபிளெக்சிபிலிட்டி கொடுக்குறாங்க. அதுதான். அண்ட் இன்னொன்று வந்து நீங்க எக்ஸாம் சென்டர் ஃபில் பண்ணும்போது நீங்க நேரா போயிட்டு கம்ப்யூட்டர்ல எழுதலாம். இல்ல வீட்லயே கூட நீங்க செட்டப் பண்ணிட்டு கம்ப்யூட்டர் எழுதலாம். பட் ஐ சஜஸ்ட் நீங்க நேரா போயிட்டு அந்த ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் மாதிரி இருக்கும். அங்க போயிட்டு எக்ஸாம் எழுதுறது தான் நல்லது. பிகாஸ் வீட்ல நடந்தா கொஞ்சம் டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். அண்ட் நீங்க நேரா போய் எழுதும்போது உங்க கூட எழுதுறவங்கலாம் வந்து எக்ஸாம் எழுதிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மென்டாலிட்டி வந்து உங்களுக்கு ஓகே ரொம்ப ஃபோக்கஸ்டா நீங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்து யூஸ் ஆகும். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் இது முடிச்சாச்சா? எலிஜிபிலிட்டி முடிச்சிட்டோமா? ஃபைனலா ரொம்ப எல்லாரும் எதிர்பார்க்குற நம்ம அந்த எக்ஸம்ஷனுக்கு வருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த எக்ஸம்ஷன்ஸ் யார் யாருக்கு? இந்த எக்ஸம்ஷன் யார் யாருக்குன்னா பேச்சுலர்ஸ் முடிச்சவங்களுக்கு, மாஸ்டர்ஸ் முடிச்சவங்களுக்கு, சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் முடிச்சவங்களுக்கு அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சவங்களுக்குலாம் வந்து எக்ஸம்ஷன் கிடையாது. அவங்க வந்து ஆல் த 13 பேப்பர்ஸையும் வந்து எழுதுற மாதிரி இருக்கும். நீங்க பட் பேச்சுலர்ஸ், மாஸ்டர்ஸ், சிஏ, ப்ரொஃபஷனல் கோர்ஸ் முடிச்சீங்கன்னா உங்களுக்கு எக்ஸம்ஷன் கிடைக்கும். கிளாஸ் 12 முடிச்சா கிடையாதா? இது கவர் பண்ணியாச்சு. பிகாம் முடிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து அப் டு 4 பேப்பர்ஸ் கிடைக்கும். அகைன் இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் நீங்க என்ன காலேஜ்ல படிக்கிறீங்க அப்படின்ட்டு. அதுக்காக தான் வந்து நான் இங்க எக்ஸம்ஷன் கால்குலேட்டருடைய லிங்க் கொடுத்துருக்கேன். அதுல போயிட்டு நீங்க செக் பண்ணுங்க. பிகாஸ் என்கிட்ட கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது தர சோ மெனி காலேஜஸ் இன் இந்தியா. அதுல வந்து எதெல்லாம் வந்து அப்ளிகபிள் அப்படின்னு எனக்கு தெரியாது. ஸோ பெட்டர் நீங்க ஏசிசிஏ ஸ்டூடெண்ட் ஹெல்ப் டெஸ்க் போய் கேட்கலாம். இல்லை எக்ஸம்ஷன் கால்குலேட்டர் போட்டு செக் பண்ணி பாருங்க. ஸோ இது வந்து ஆன் அன் ஆவரேஜ் பிகாம் முடிச்சா 4 பேப்பர்ஸ் வந்து எக்ஸம்ஷன் கிடைக்கும். ஸோ தட் மீன்ஸ் அவுட் ஆஃப் 13 பேப்பர்ல வந்து 4 போயிடுச்சுன்னா நீங்க வந்து வெறும் 9 பேப்பர்ஸ் எழுதினாலே ஏசிசி ஆயிடலாம். ஓகே. பிபிஏனா ஒரு பேப்பர் தான் எக்ஸம்ஷன். சிஏ இன்டர் முடிச்சிருந்தீங்கன்னா
நீங்கள் வந்து 5 பேப்பர் வந்து எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணலாம். சிஏ இன்டர் ப்ளஸ் பிகாம் முடிச்சிருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 பேப்பர் வந்து எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணலாம். சிஎம்ஏ முடிச்சுட்டு கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 9 பேப்பர் வந்து எக்ஸம்ஷன் கிடைக்கும். எம்பிஏ இல்லைனா மாஸ்டர்ஸ்லாம் படிச்சிங்கன்னா நீங்கள் வந்து 9 பேப்பர்ஸ் வச்சும் எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணலாம். பட் ப்ரொவைடட் அந்த எம்பிஏ கோர்ஸ் அந்த மாஸ்டர்ஸ் கோர்ஸ் வந்து ஏசிசிஐ வந்து அப்ரூவ் ஆகிருக்கும். அப்போ வந்து 9 பேப்பர் கிளைம் பண்ணிக்கலாம். அண்ட் சிஏ முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் 9 பேப்பர் கிளைம் பண்ணலாம். அண்ட் இங்கே தான் நான் வருவேன். அண்ட் 9 பேப்பர் வந்து நான் கிளைம் பண்ணியிருந்தேன். நான் வெறும் 4 பேப்பர் 13ல் வந்து 9 போயிடுச்சுன்னா வெறும் 4 பேப்பர்ஸ் மட்டும் தான் நான் வந்து ஏசிசிஐக்கு எழுதினேன் டு பிகம் அன் ஏசிசிஐ மெம்பர். பிகாஸ் என்னுடைய ஆர்டிகல்ஷிப்போட எக்ஸ்பீரியன்ஸும் வந்து ஏசிசிஐக்கு வந்து கணக்காயிருக்கும். நான் பண்ணும்போது வந்து 3 இயர்ஸ் ஆர்டிகல்ஷிப் பண்ணேன். ஸோ அந்த 3 இயர்ஸ் ஆர்டிகல்ஷிப் ஈக்குவல் டு 3 இயர்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸாக கன்சிடர் பண்ணி நான் ஏசிசி மெம்பர்ஷிப்பே வாங்கிட்டேன். அண்ட் இதில் இன்னொரு பெரிய கேட்ச் என்னன்னா, அண்ட் இதனால தான் வந்து சப்போஸ் உங்களால் சிஏ வந்து முடிக்க முடியல, சிஏலேருந்து ட்ராப் அவுட் ஆகிறீங்க அப்படின்னா பெஸ்ட் பிளேஸ் டு டூ அண்ட் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷனா ஏசிசிஏ தான். ஏன் சொல்றேன்னா எண்ட் ஆஃப் த டே ஒரு பிகாம் படிச்ச உங்களுடைய கரியர் க்ரோத்தும் ஒரு ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் ஏசிஏவா இருக்கலாம், சிஎம்ஏவா இருக்கலாம், ஏசிசிஏவா இருக்கலாம். அதுக்கப்புறம் அதை படிச்சுட்டு உங்களுடைய கரியர் க்ரோத் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். சேலரி வைஸ் உங்களுடைய க்ரோத் அந்த ப்ரொமோஷன் கிடைக்கலாம், அதுவும் வந்து ரொம்ப பெட்டராகவே இருக்கும். பிகாஸ் வெறும் பிகாம் வச்சுட்டு வில் நாட் கெட் லைக் குட் ப்ரொமோஷன், குட் சேலரி. ஓகே, சப்போஸ் நீங்கள் சிஏ முடிச்சுட்டு ஏசிசிஏ வர பிளான் பண்ணுறீங்க, சிஏ வந்து உங்களால் முடிக்க முடியல அப்படின்னா ஈவன் நீங்கள் சிஏல வந்து 50% நம்ம அக்ரிகேட் ரூல்லாம் சொல்லுவோம்ல, பட் அதை வந்து தேவையில்லை. நீங்கள் ஒரு சப்ஜெக்ட்ல வந்து 40% எடுத்து பாஸ் பண்ணிட்டீங்க, பட் அக்ரிகேட்ல இருந்து ஃபெயில் ஆயிட்டீங்க, ஸ்டில் வந்து நீங்கள் அந்த பேப்பருக்கு வந்து எக்ஸம்ஷன் கிளைம் பண்ண முடியும். இது வந்து சிஏ இன்டருக்கும் அப்ளிகபிள், சிஏ ஃபைனலுக்கும் அப்ளிகபிள். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஃபைனலில் ஒரு லெட்ஸ் சே ஒரு எஃப்ஆர் பேப்பர்லேயே 40% எடுத்துட்டீங்க. ஓகே, அதாவது அந்த பேப்பர் பாஸ் ஆயிட்டீங்க, பட் குரூப் வந்து லெஸ் தென் 50% எடுத்துட்டீங்க. ஸோ அக்ரிகேட் ரூலில் வந்து நீங்கள் ஃபெயில் ஆயிட்டீங்க. பட் ஸ்டில் இந்த எஃப்ஆர்ல நீங்கள் 40% எடுத்தனால யூ கேன் அப்ளை ஃபார் எக்ஸம்ஷன் இன் ஏசிசிஏ ஈவன் தோ நீங்கள் அந்த குரூப்பை ஃபெயில் ஆயிருந்தாலும். இதுதான் வந்து சிம்பிளாக சொல்லணும்னா, அண்ட் இட்ஸ் அ பெஸ்ட் பிளேஸ் ஃபார் சிஏ ட்ராப் அவுட்ஸ். ஓகே, சிஏ வந்து உங்களால் முடிக்க முடியல அப்படின்னா ஏசிசி இஸ் அ பெட்டர் பிளேஸ் டு கோ வித். அண்ட் ஃபைனலாக இப்போ எனக்கு என்னன்னு தெரில சார், இல்லை எனக்கு சிஏ படிக்கிறதா ஏசிசிஏ படிக்கிறதான்னு தெரில அண்ணா சார், என்ன கேட்குறீங்கன்னா, நம்ம வந்து ஒரு குயிக்காக ஒரு கம்பேனிஷன் போடுவோம். அண்ட் அது வந்து நீங்கள் வந்து டூ யோ வித் யோ ஓன் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களோட சுச்சுவேஷன், எக்கனாமிக் சுச்சுவேஷன், ஃபைனான்சியல் சுச்சுவேஷன் எல்லாம் அந்த எஜுகேஷன் பேக்ரவுண்ட் வச்சு நீங்கள் வந்து இந்த டிசிஷன் மேக்கிங்கை பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபீஸ் வைஸ் பார்க்கலாம். ஃபீஸ் வைஸ் பார்த்தா சிஏ கோர்ஸ் வந்து ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மி கம்பேர்ட் டு ஏசிசிஏ வந்து கிட்டத்தட்ட லேக்ஸ் கணக்கில் ஆகுதுல. சிஏ வந்து கொஞ்சம் கம்பேரட்டிவ்லி கம்மி. ஸோ அந்த வைஸில் வந்து சிஏ இஸ் பெட்டர். ஸோ இப்போ வந்து ஃபைனான்ஷியலி ரொம்ப கஷ்டப்படுறவங்களா இருந்தால் சிஏ இஸ் பெட்டர். அண்ட் நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து இப்போ 1000 ஒரு 500 1000 ருபீஸ் தான் இருக்கும், 1500 ருபீஸ் தான் இருக்கும். ஸோ ஒரு வாட்டி ஃபெயில் ஆயிட்டாலும் திருப்பி வந்து உங்களால் பே பண்ணுற அளவுக்கு முடியும். பட் ஏசிசிஏல வந்து கிட்டத்தட்ட ஒரு பேப்பர்லாம் வந்து 25,000 ருபீஸ் இருக்கு ஒரு சிங்கிள் பேப்பர். அண்ட் ஆவரேஜா வந்தா ஒரு 15,000லேருந்து 20,000 ருபீஸ் இருக்கு. ஸோ ஒரு வாட்டி நீங்க ஃபெயில் ஆயிட்டா அந்த 20,000 வந்து திருப்பி பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபைனான்ஷியலி பார்த்தா சிஏ இஸ் பெட்டர் அகைன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸாம் ஃபீஸ். பிகாஸ் நீங்க நெக்ஸ்ட் டைம் பே பண்ணும்போது கொஞ்சம் கம்மியா இருக்கும். பட் ஏசிசிஏல ஒவ்வொரு வாட்டி நீங்க எக்ஸாம் ஃபெயில் ஆயிட்டா திருப்பி பே பண்ணும்போது ரொம்ப அதிகமா இருக்கும். அண்ட் எக்ஸம்ஷன் வைஸ் சிஏல வந்து உங்களால் மேக்ஸிமம் சிஏ ஃபவுண்டேஷன் தான் வந்து எக்ஸம்ஷன் கிளைம் பண்ண முடியும். பட் ஏசிசியில் நீங்கள் வந்து அவுட் ஆஃப் 13 பேப்பரில் 9 பேப்பர் வரைக்கும் எக்ஸம்ஷன் கிளைம் பண்ண முடியும். ஸோ அதனால எக்ஸம்ஷன் வந்து நாங்கள் நிறைய கிளைம் பண்ணோம்னா பெட்டர் ஏசிசி கிட்ட போங்க. பாசிங் ரேட் பார்த்தா இந்தியன் சிஏ வந்து ஒரு 10லேருந்து 20% தான் இருக்கும். பட் ஏசிசியில் வந்து ஒரு 40-50% இருக்குது. ஸோ அகைன் ஏசிசி பாசிங் ரேட் வைஸ் ஏசிசி இஸ் பெட்டர். நான் வந்து சூஸ் பண்ணேன்னா பாசிங் ரேட்டை வச்சு தான் சூஸ் பண்ணுவோம். சப்போஸ் உங்களால் ரொம்ப பெருசாக படிக்க முடியாது, பட் யூ ஆர் ரெடி டு ஸ்பெண்ட் லிட்டில் மோர் மணி அப்படின்னா பெட்டர் கோ வித் ஏசிசி. அண்ட் எக்ஸாம் மோடு வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். பிகாஸ் இந்தியன் பிஏ வந்து பென் அண்ட் பேப்பரில் தான் எழுதுற மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்து நிறைய ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. நீங்கள் வந்து வீட்லேயே இருந்து எக்ஸாம் எழுதலாம், எக்ஸாம் சென்டரில் போயிட்டு எழுதலாம், இதுல எழுதலாம், லைக் மீன்ஸ் கம்ப்யூட்டரில் எழுதலாம், உங்களுக்கு வந்து எக்ஸல் ஷீட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தடில் வந்து பார்த்தா எக்ஸாம் வந்து கொஞ்சம் ஃபியூச்சர் ஓரியன்டாக இருக்கு ஏசிசி. அது வந்து பெட்டர். ஃப்ளெக்சிபிலிட்டி வைஸ் நான் நிறைய ஃப்ளெக்சிபிலிட்டி சொன்னேன்ல, இயர்லி 4 எக்ஸாம் இருக்குது, ஒரு பேப்பர் வந்து ஒரு டைமில் கொடுக்கலாம். அண்ட் 40% எடுத்தா லைக் 50% எடுத்தா பாஸ். அண்ட் நீங்கள் வந்து சிஏல 40% எடுத்து இங்கே கன்வெர்ட் பண்ணிக்கலாம் கூட, அதுவும் அக்செப்டபிள். ஸோ அந்த மாதிரி மெனி ஃப்ளெக்சிபிலிட்டி தான். இன் தட் பெர்ஸ்பெக்டிவ் ஏசிசி இஸ் பெட்டர். அண்ட் கம்மிங் டு ப்ராக்டிஸ், ஏசிசியை வச்சு இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. அதாவது ஒரு கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டை வந்து நீங்கள் சைன் பண்ண முடியாது. பட் இந்தியன் சிஏ வச்சு யூ கேன் டூ தட். அண்ட் ஜாப் மார்க்கெட் வைஸ் இந்தியாவில் வந்து இந்தியன் சிஏக்கு தான் வந்து பெரிய ஸ்கோப் இருக்கு. ஏசிசி ஸ்டில் தே கேன் ஒர்க் இன் எம்என்சிஸ், பிக் ஃபோர்ஸ். இப்போ நிறைய கம்பெனிஸ் வந்து தே ஸ்டார்டட் ரெக்ரூட்டிங் ஏசிசி.
பட் ஸ்கோப் வைஸ் இந்தியன் சிஏக்கு வந்து பெரிய ஸ்கோப் இருக்குது இந்தியாவில். பட் ஏசிசிக்கு வந்து இந்தியாவில் கொஞ்சம் கம்மி, கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கம்மி ஸ்கோப்பே இருக்குது. ஸ்கோப் இன் அப்ராட் வந்து நீங்கள் ஒன்ஸ் இந்தியா விட்டு வெளியே போயிட்டா ஏசிசிஏக்கு வந்து பெரிய ஸ்கோப் இருக்குது. அதாவது 170+ கண்ட்ரீஸில் வந்து ரெகக்னைஸ்டாக இருக்கா. அண்ட் பர்சனலாக எனக்கு கிட்ட கேட்டிங்கன்னா, நான் வந்து அயர்லாந்துக்கு படிக்க வந்தேன். நான் இந்தியன் சிஏயும் முடிச்சிருந்தேன், ஏசிசியும் முடிச்சிருந்தேன். பட் நான் வந்து வேலை எனக்கு எப்படி கிடச்சிச்சுன்னா, அந்த பேசிஸ் ஆஃப் ஏசிசியை முடிச்சனால தான் வந்து எனக்கு கிடச்சிச்சு. ஸோ தட்ஸ் when I realized ஒரு குளோபலி ரெகக்னைஸ்ட் ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்சி கோர்ஸ் வச்சிருக்கிறது வந்து எந்த அளவுக்கு நல்லது when you are leaving abroad அந்த மாதிரி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இந்தியாவில் தான் உங்களுடைய லைஃப் லாங் வந்து ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிஏவே இஸ் லைக் பெட்டர். லைக் இஃப் யூ ஆர் ஓகே வித் த பாசிங் ரேட் அண்ட் நீங்கள் சிஏ ஆல்ரெடி முடிச்சிட்டீங்க, நீங்கள் ஏசிசிஏ பண்ணலான்னு பிளான் பண்ணிருக்கீங்கன்னா, நீங்கள் இந்தியாவிலே இருக்க போறீங்கன்னா there is no point in doing ACCA. பட் உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வந்து ஓகே வித் தட் அப்படின்னா வந்து கோ வித் ACCA. இல்லை நான் இந்தியாவிலே தான் இருக்க போகிறேன்னா there is no point in doing ACCA. ஐ திங்க் நான் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் நான் வந்து என்னுடைய அப்டேட்ஸ் எல்லாத்தையும் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் சேனல் அண்ட் டெலகிராம் சேனலில் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இஃப் யூ ஆர் நாட் ஃபாலோயிங் தட் மீ ஆன் டெலகிராம் வாட்ஸ்அப் ஃபாலோ பண்ணுங்க அண்ட் ஆல்சோ இன்ஸ்டாகிராம். அண்ட் ஐ திங்க் தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. உங்களுடைய சஜஷனை வந்து கமெண்ட்ல கொடுங்க. ஏதாச்சும் ஒரு நியூ டாபிக் போகணும், இதில் ஏதாச்சும் உங்களுக்கு புரியாமல் இருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து நான் தெளிவாக கிளாரிஃபை பண்ணுறேன். அண்ட் இந்த பர்டிகுலர் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வேணும், இந்த ஏசிசியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி பிடிஎஃப் வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் சேனல்லையோ டெலகிராம் சேனல்லையோ அதோட இந்த பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா அது வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ திங்க் தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. See you guys in another interesting video. Until then, bye bye and take care. ஸோ இப்போ வந்து -1 டிகிரியில் இருக்குது. நான் பேச போக வருது பாருங்க.